வாரத்தில் 200 200 அதுவுமே வீட்டு செலவு மாதிரி போயிடும். இப்போ வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை வந்து வாரம் 200 யாரெல்லாம் கட்ட முடியுமோ அவங்கள வந்து நான் ஒரு 10 பேர் சேர்க்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு 25 பேருக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா என்னை நம்பி யார் கொடுக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னை நம்பி 25 பேருக்கு மேலே கொடுத்துட்டு 25 பேர் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு ரொம்ப இழுவரி ஆகி போயிடும். ரொம்ப நாள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், சீக்கிரம் முடியாது. அப்படிங்கிறனால நான் வேணாம்னு சொல்லிட்டு 25 போகுதுன்னு நினச்சேன். 10 பேர் இப்போ 25 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை சேர்க்கல ஒன்றை சேர்க்கலன்னு சொல்லிட்டு என் கூட வந்து நிறையா பேர் வந்து சண்டை போட்டாங்க. அதான் சங்கடப்பட்டாங்க. நான் கட்ட மாட்டேனா அப்படி இப்படின்னு பேசினாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா 25ங்கும்போது அதிகமாக இருக்குது. சரி இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை வந்து நம்ம வந்து உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா 25 பேர் நாங்கள் வந்து 200 போடுறோம். அதாவது 5000 சேருதுங்க. வாரம் 5000. இப்போ வந்து என்னன்னா நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துட்டையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அதே மாதிரி 25 பேரோட பேரையும் எழுதி வந்து டப்பாவில் போட்டு குலுக்கி யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து எடுக்க சொல்லுது. அந்த குலுக்கும்போது வந்து இந்த காசு கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையுமே மறைச்சி வைப்பேன். ஒரு சிலர் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்பாமல் இருப்பாங்க. அப்படிங்க ஒரு 10 பேராவது இருந்து கொடுக்கணும்னா நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறனால வந்து நான் ஒரு 10 பேராவது வர வச்சு தான் அந்த சீட்டை குலுக்கி ஒரு சின்ன பிள்ளையை வச்சு எடுக்க சொல்லுவேன். அப்படி எடுத்து இப்போ வந்து எங்களுக்கு எப்படின்னா 11 சீட்டு முடிஞ்சு வச்சுங்க. அது எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியம். ஏன் வாரத்தில் 200 அதுவுமே வீட்டு செலவு மாதிரி போயிடும். இப்போ வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை வந்து வாரம் 200 யாரெல்லாம் கட்ட முடியுமோ அவங்கள வந்து நான் ஒரு 10 பேர் சேர்க்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு 25 பேருக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா என்னை நம்பி யார் கொடுக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னை நம்பி 25 பேருக்கு மேலே கொடுத்துட்டு 25 பேர் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு ரொம்ப இழுவரி ஆகி போயிடும். ரொம்ப நாள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், சீக்கிரம் முடியாது. அப்படிங்கிறனால நான் வேணாம்னு சொல்லிட்டு 25 போகுதுன்னு நினச்சேன். 10 பேர் இப்போ 25 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை சேர்க்கல ஒன்றை சேர்க்கலன்னு சொல்லிட்டு என் கூட வந்து நிறையா பேர் வந்து சண்டை போட்டாங்க. அதான் சங்கடப்பட்டாங்க. நான் கட்ட மாட்டேனா அப்படி இப்படின்னு பேசினாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா 25ங்கும்போது அதிகமாக இருக்குது. சரி இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை வந்து நம்ம வந்து உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா 25 பேர் நாங்கள் வந்து 200 போடுறோம். அதாவது 5000 சேருதுங்க. வாரம் 5000. இப்போ வந்து என்னன்னா நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துட்டையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அதே மாதிரி 25 பேரோட பேரையும் எழுதி வந்து டப்பாவில் போட்டு குலுக்கி யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து எடுக்க சொல்லுது. அந்த குலுக்கும்போது வந்து இந்த காசு கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையுமே மறைச்சி வைப்பேன். ஒரு சிலர் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்பாமல் இருப்பாங்க. அப்படிங்க ஒரு 10 பேராவது இருந்து கொடுக்கணும்னா நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறனால வந்து நான் ஒரு 10 பேராவது வர வச்சு தான் அந்த சீட்டை குலுக்கி ஒரு சின்ன பிள்ளையை வச்சு எடுக்க சொல்லுவேன்.